This video is sponsored by BuyMood e-shopping. நம்முடைய BuyMood e-shoppingல நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஈஸியாக e-shopping பண்ணிக்கலாம். இந்த ஆப் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவையானவங்க செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு போஸ்டர் மேக்கிங் ஈஸியாக எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ப்ளே ஸ்டோரில் போய் கேன்வான்ற ஆப் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது உங்களுக்கு தேவையான நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்படி தான் ஷோ ஆகும். அதை டிஸ்பிளே பண்ணோம்னா இப்படி தான் ஷோ ஆகும். போஸ்டர் மேக்கிங் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு என்னென்ன இப்போ நான் ரீசெண்டாக டிசைன் பண்ணது, இதுக்காக நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் போய் உங்களுக்கு தேவையான டிசைனை அங்கே காசு கொடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓன் பிஸ்னஸ், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஜாப்பை ப்ரொமோட் பண்ணுறது ஒரு போஸ்டர் மேக்கிங், இல்லை ஒரு வெட்டிங் டே கிஃப்ட் பண்ணணும். கிஃப்ட்னால் வந்து ஒரு போஸ்டராக அதான் நீங்கள் பார்க்குறோம். இதில் யூடியூப் தம்ப்நெயில்லாம் மேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். இப்போ நான் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோகோஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு நார்மல் போஸ்டர் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஈஸியாக அதில் ஒரு வெட்டிங் டே அனிவர்சரிக்கு ஒரு விஷ் பண்ணணும். சிம்பிளாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் அழகாக மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா போஸ்டர் இருக்குதா, இது நார்மல் போஸ்டர். இது சிஆர்னு கொடுத்து நம்ம உள்ள என்னென்ன இமேஜஸ் நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது 2 சிம்பிள்ஸ். அந்த சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு, அதாவது பே பண்ணுற ஆப்ஷனும் அந்த கிரீடம் மாதிரி போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து டாலர் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம். அது வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அமௌண்ட்டு பே பண்ண சொல்லுவாங்க. அதனால் வந்து எந்த இதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் அதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு டாலர் சிம்பிள். இது வந்து அந்த கிரீடம் மாதிரி இருக்கும். அது அமௌண்ட்டு பே பண்ணுறது. நீங்கள் என்ன கண்டென்ட் போட போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு தேவையான அந்த ஒரு இமேஜ் இதில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லாட்டி மேலே சர்ச் ஆப்ஷனில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தேடி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனாக உள்ளதை நான் இப்போ வந்து ஒரு வெட்டிங் டே அனிவர்சரிக்கு ஒரு போஸ்டர் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன். அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ், நம்ம கிளிக் பண்ண இமேஜ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் ஆல்ரெடி உள்ள நேமை வந்து அப்படியே டச் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன் கேட்கும். அதில் டெலிட் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த வீடியோவில். அதை டஸ்ட்பின் மாதிரி அந்த குப்பை தொட்டி மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸை எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீழே வந்து டெக்ஸ்ட்டுன்ற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீன்னு போட்டிருக்கோம். உங்களுடைய மொபைலில் கீழே பாட்டமில் அதை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த பாட்டம் அந்த டீன்றது அந்த பார்த்தீங்களா, நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த டீன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஏ ஹெட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதில் நீங்கள் என்ன டைப் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வேர்ட்ஸை டைப் பண்ணுங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிள் ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்னு மட்டும் சிம்பிளாக போடுறேன். இந்த லெட்டர்ஸையும் நமக்கு பிடிச்ச ஸ்டைலில் மாற்றிக்கலாம், கலர்ஸையும் மாற்றிக்கலாம். அதையும் பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரின்னு போடுறதுக்கு சரி ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கணும் தான் ஹாப்பி வெட்டிங் டேன்னு போகிறேன். DAY ஹாப்பி வெட்டிங் டே. போட்டு
இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். அந்த 4 கார்னர் பாக்ஸ் இருக்கும், இப்படியும் சின்னது பண்ணலாம், அதில் ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்கும், அதை அப்படியும் செக் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்டோட ஸ்டைல் மாற்றுறேன். பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு தேவையான டிசைன் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் இப்போ சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பார்த்திங்களா, மேலே வந்து லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, அது டிசைன். இதில் பக்கத்துலேயே கலர்னு இருக்குது, அதையும் நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை அப்படியே கிளிக் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ரைட். அந்த ஏரோக்கியை டச் பண்ணிங்கன்னா என்ன கலர் தேவையோ நிறைய வரும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் தேவையோ சூஸ் பண்ணிக்கிங்க நீங்கள். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் டச் பண்ணோன்னா அதோட அந்த லெட்டர்ஸோட கலர்ஸ் மாறுது இல்லையா? இவ்வளோதான் விஷயம். ஒரு சிம்பிளாக மேக் பண்ணி வச்சு இப்போ மேலே கார்னரில் வந்து மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ ஏரோக்கியோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்ற ஆப்ஷன் காமிக்கும். இது ஃப்ரீ இமேஜ் நம்ம எடிட் பண்ணால் மட்டும்தான் இந்த டவுன்லோடு இமேஜுன்னு காமிக்கும். நம்ம பணம் கட்டுற அந்த டாலர் சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா அமௌண்ட் கட்டி தான் பண்ண முடியும். பார்த்திங்களா, அந்த ஏரோக்கியை கிளிக் பண்ண டவுன்லோடும் காமிக்குது. அவ்வளோதான், சிம்பிள். அந்த கீழே டவுன்லோடுன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அதை ஈஸியாக எப்படி அனுப்புறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டவுன்லோடு ஆன பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். டெலகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு தாராளமாக அனுப்பலாம். இவ்வளோதான் விஷயம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாகவே பார்த்துருக்கோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா தாராளமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கலாம். இவ்வளோதாங்க விஷயம். ஒரு போஸ்டர் மேக்ன்றது வந்து ரொம்ப அழகாக ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.